மூன் ட்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக சைரன் படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் படத்தின் குழு எல்லாருமே கலந்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சைரன் 108 பற்றி சொல்லணும்னா, ஒரு ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் ஒரு போலீஸ் சைரனுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம், ஒரு வார், அதுதான் சைரன். அதே நேரத்தில் இந்த படத்தில் வெறும் யுத்தம் பண்ணும்போது நீங்கள் வேறு விதமாக நினைக்காதீங்க. இந்த படத்தில் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ், ஆக்ஷன், த்ரில்லர், காமெடி எல்லா அம்சங்களும் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்பு கூட சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு தியேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்தது, ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமான ஒரு கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுற எங்கள் ஹீரோ ஜெயம் ரவி அவர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக அவரோட ஒரு கெரியரில் இது ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி ஒரு படமாக நிற்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய கேரக்டரில் 2 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று அவர் ஒரு லவர் பாய் அண்ட் நல்ல ஒரு இளைஞன், எல்லாமே ஒரு ஹீரோ, அந்த மாதிரி ஒரு யங் கேரக்டர். அடுத்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரவி நிறைய பண்ணியிருக்காரு. அடுத்தது ஒரு மெச்சூர்டு, ஒரு மிடில் ஏஜ்டு கேரக்டர். மெச்சூர்டுன்னு சொல்லும்போது அவர் தோற்றத்தில் மட்டும் இல்லை, அவர் நடிப்பில் கூட நிறைய மெச்சூரிட்டி காத்துட்டு இருக்காரு. அதனால தான் அவ்வளோ இதாக சொல்கிறேன் நான். கண்டிப்பாக இது அவருக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் சச் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் ஃபார் அஸ் ரவி. தேங்க்யூ ஸோ மச். அவரை பற்றி பேசணுன்னா நீங்கள் நினைக்கக்கூடாதோ மருமகனன்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறேன்னு சொல்லிட்டு, படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். அடுத்தது கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் எனக்கு ஒரு குழந்தைலேருந்தே தெரியும். ஏன்னா அவங்க அம்மா எனக்கு மேனகா பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நடுவில் அவங்க ஒரு 10 வருஷத்தில் அவங்களுடைய ஜர்னி, ஃபிலிம் ஜர்னி 10 வருஷம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் அனுப்பிச்சாங்க. ஐ வாஸ் ஸோ ப்ரவுட். ஏன்னா நானும் அதில் ஒரு அம்சமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் கீர்த்தி அடுத்த 10 வருஷத்துக்கு பேசப்படுவாங்க. அவங்க கேரக்டர், நந்தினி கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ இல்லை, அந்த வேலை இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு நல்ல படமாக அமையும். அவங்க நிறைய அவங்க மகாநட்டி எல்லாம் நடித்தாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தில் அவங்க கேரக்டர் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது நினச்சோம், கீர்த்தி ரவி 6 அடி மேலே இருக்கார், கீர்த்தி அவர் சட்டை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும்னா எப்படி நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஏன்னா இவங்க அழகாக ஒரு ஸ்லீக்காக ஸ்லிம்மாக ஒரு ஹீரோயின்னு. ஆனால் செட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க கேரவானில் இறங்கி இருந்தாங்க. அந்த யூனிஃபார்மில் பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்க கிட்ட என்கிட்ட சொன்னாங்க, மேம் இந்த படத்துக்கு நான் ஒரு 5 கிலோ வெயிட் போட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்தளவுக்கு அந்த கதை கேட்ட உடனே அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சது. யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வெயிட் போட்டு திருப்பி இறக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவங்க ஷி ஹஸ் டன் அ ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஃபேபுலஸ் ஜாப். தேங்க்ஸ் கீர்த்தி. கனி, சமுத்திரக்கனி பற்றி பேசணுன்னா ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குங்க. அதாவது ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி கனிக்கு நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்தேன் டைரக்ஷனுக்கு. கனி ஆனால் நாங்கள் பண்ண முடியல. ஆனால் ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம், கண்டிப்பாக பண்ணுவோம். அதனால் சமுத்திரக்கனி பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவர் திடீர்னு பார்த்தா ஹீரோவாக நடிக்கிறாரு, அப்பாவாக நடிக்கிறாரு, வில்லனாக நடிக்கிறாரு, எல்லா வித்தியாசமான கேரக்டர்ஸ். அங்கே பார்த்தா தெலுங்குல நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் கனி. இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பழகப்பட்டவங்க. யோகி பாபு, அவர் கூட தான் நான் இதை ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். செட்லேயே அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருப்பேன் நான், இவ்வளோ நல்லா பண்ணுறாரு அப்படின்னுட்டு. ரவியும் யோகி பாபு நடிச்சிருக்கிற படங்கள்லாம் அந்த காமெடி கோமாளி எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் சீரியஸ்னஸ் இருந்தால் கூட காமெடி வந்துகிட்டே இருக்கும்.
இந்த படம் கூட அப்படி தான். ஃபஸ்ட்டுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து யோகி பாபு இருப்பார். ஒரு டப்பிங்கே இல்லாமல், எந்த சவுண்டு இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போதே எல்லாமே நாங்கள் உழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். அவர் இங்கே இல்லை, அந்த குறை. ஆனால் அவர் ஷூட்டிங்கில் இருக்கார், அவர் வர முடியல. தேங்க்ஸ் டு யோகி பாபு. அழகம் பெருமாள் சார், அவருக்கு எங்கள் படத்தில் வந்து இது 2வது படம். அடங்கமருவில் நடிச்சிருக்காரு. அவர் எங்கள் நிறுவனத்தின அவர் வந்து கண்டினியூவாக பண்ணுவார். ஸோ தேங்க்ஸ் அடங்கம் பெருமாள் சார். அண்ட் அஜய், அவர் தெலுங்கு நிறைய பிஸியாக இருக்கிறவர். இந்த படத்தில் வந்து நம்ம படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. துளசி மேம், அப்புறம் இவங்க யுவனி அண்ட் சாந்தினி, நிறைய பேர். சாரி இஃப் ஐ மிஸ் அவுட் எனி நேம்ஸ். பட் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு நாங்கள்லாம் காரைக்காலில் போயிட்டு ஒரு ஃபேமிலியாகவே தான் நாங்கள்லாம் வந்துட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் இந்த படம் பண்ணோம் நாங்கள். தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அனுபமா பரமேஸ்வரன். அவங்க வந்துட்டு இன்றைக்கி வர வேண்டியது, அவங்க துபாயில் இருக்காங்க. ஷீ இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஷீ ஹஸ் டன் பியூட்டிஃபுல்லி. இது ரொம்ப இன்னோசென்ஸு அதெல்லாம் வந்துட்டு அவங்க கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக வந்தது. ரொம்ப சிம்பத்தியான கேரக்டராக வரும் அவங்களது. தேங்க்ஸ் டு அனுபமா அண்ட் இந்த விழா நாயகன் ஜிவி. அவர் ரியல்ல நாயகன், மியூசிக்கில் கூட அவர் நாயகன் தான். அவருடைய பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய தொல்லை பண்ணியிருக்கேன் அவருக்கு. போன உடனே வந்து ஒரே ஆர்வத்தில் இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய வந்துட்டு அவர் பாடல்கள் எல்லாம் சொல்லுவேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அருமையான ஒரு 4 பாடல் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு 2 ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்த 2 வந்துட்டு எமோஷ்னல் சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ஜிவி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் கேமராமேன் செல்வகுமார், நான் சொல்லுவேன் செல்வகுமார்கிட்ட, இவ்வளோ செட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், என்ன செல்வா வந்துட்டு அவ்வளோ இயற்கையாக வந்துட்டு செட்டு ஒர்க் பண்ண மாதிரியே தெரியாது, அவ்வளோ அழகாக வந்துட்டு அவ்வளோ நல்லா வந்து பண்ணியிருக்காரு. உண்மையாக படம் பார்த்திங்கன்னா ரியல் லொக்கேஷன்ஸில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஒரு தோணும் நம்மளுக்கு. ஸோ தேங்க்யூ செல்வா. அண்ட் நீங்கள் திலீப் மாஸ்டர், இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 4 ஃபைட்ஸ் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபைட்ஸ். அதில் வந்து ஆம்புலன்ஸ் ஃபைட்டு, அந்த ஆம்புலன்ஸ் ஃபைட்டு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு 1 வாரத்துக்கு மேலே எடுத்தோம். ரொம்ப ரொம்ப த்ரில்லருங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் டு திலீப். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர், சக்தி, எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப எல்லாருமே அவங்க உழைப்பெல்லாம் போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரூபன், நாங்கள் சில படங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, படத்தை வந்து நம்ம யாருன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு நேம் போடுவோம். அதில் நான் ஃபஸ்ட்டு போடுவேன் ரூபன்னு சொல்லிட்டு. அது ரூபன், அவர் லைக் ஏ ஃபேமிலி ஒன்லி. அவரும் வந்துட்டு இந்த படத்தில் வந்து நிறைய அவரோட உழைப்பெல்லாம் போட்டிருக்காரு. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த இது மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி தான் அவர். அடுத்தடுத்த படத்தில் கூட அவர் தான் ஃபேமிலி மாதிரி இருப்பார். தேங்க்ஸ் ரூபன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எங்கள் டைரக்டர் ஆண்டனி பாக்யராஜ். ஆண்டனி பாக்யராஜ் வந்து எங்களை வந்து பார்த்ததுக்கு ஒரு காரணம் ரூபன். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரை பற்றி என்ன சொல்லணும்னு தெரியாது, ஏன்னா அவர் வந்துட்டு நிறையா ஹீஸ் அ பேசிக்கலி ரைட்டர், நிறைய வந்து வெற்றி படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதை சொன்னார். சொல்லும்போது நான் வந்து அப்போ வந்து அந்த கோவிட் டைமில் மாஸ்க் போட்டிருப்பேன். அவர் கதை சொல்லிகிட்டே இருந்தார், நான் பாட்டுக்கு நான் சிரிச்சிட்ருக்கேன். ஒரு பாதியில் வந்து கொஞ்சம் நிறுத்துப்பா, நான் அப்புறமா வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் நடுவில் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துட்டு அந்த கதை வந்துட்டு அவ்வளோ நல்லா எனக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்தது வந்துட்டு அவர் வந்து ரவி அவர்கிட்ட போகும்போது நான் சொன்னேன், கோமாளி அதெல்லாம் படம் வந்துட்டு ரவி பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் வேறு ஜோனரில் அவருக்கு போய் வேறு கதை சொல்லிக்கங்க, நீங்கள்
இதுவும் சேர்த்து இன்னொரு கதை சொல்லுங்க அப்படின்னேன். அப்போது அந்த கதை எனக்கு தெரியாது, அது ரவி தான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காரு, சைரன் படம். ஸோ அந்த கதை போய் சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் ஓகேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த கதை முழுக்க முழுக்க ரவியோட உழைப்பு, ரவியோட எல்லாமே திறமை எல்லாமே வந்துட்டு அவரோட சப்போர்ட்டு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை டாட்டர் co-producer Anusha Vijaykumar, she has been so supportive to me. Thank you Anu, and thanks to everybody. I hope I have not missed out any names. Hi, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான படம். மாநகரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் ஸ்டைல் பண்ணுறேன். ஒரு நைட் ஃபுல்லாக நைட்டு சப்ஜெக்ட் இது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஆண்டனி பாக்யராஜ் டைரக்டர். எதுக்குன்னா அவர் இந்த கதை சொல்கிறப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தார் இந்த கதை. அவர் அதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நான்லாம் பேசுகிறப்ப வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன் கேரக்டராக இருப்பார். அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு கதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை கேட்டோடனே சொல்லிட்டேன், இந்த படம் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் இந்த அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். தேங்க்ஸ் டு ஆண்டனி பாக்யராஜ் ப்ரோ. செட்லேயும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஆனால் ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். கண்டிப்பாக யாரும் வரவங்க யாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருக்கும் இந்த கதை. ஏன்னா அதில் ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு அதே டைம் எமோஷ்னல், த்ரில்லர், அட்வான்ஸ், காமெடி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு சொல்கிறப்ப எல்லா படத்துலையும் இது மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் இது ஒரு பேக்கான ஒரு படமாக இருக்கும். 100% அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெயம் ரவி சார், அவருக்கு மிகப்பெரிய இன்னும் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா வளர்ந்து வர ஒரு டெக்னீஷியன்ஸ் அவங்கக்கிட்டலாம் வந்து எதுவுமே சிம்பிளாக இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும், இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள் அப்படின்ற ரொம்ப சிம்பிளாக, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள், வேறு எதுவுமே வேணாம் ஸ்பெஷலாக எனக்கு பண்ணணும் அப்படி லைட்டிங் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி கீர்த்தி மேம், யோகி பாபன், சமுத்திரகனி சார், எல்லா ஆக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப கூட ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் கதிர் சார், சக்தி, காஸ்டியூம் டிசைனர் அண்ட் எடிட்டிங் ரூபன் அண்ணன், ஜிவி பிரகாஷ் ப்ரோ, சாம்சிஎஸ் மியூசிக் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் இந்த வருஷத்துக்கான ஒரு முக்கியமான படமாக இருக்கும், கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். சுஜாதா மேம் அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப டைட்டாக பிளான் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஃபோன் பண்ணிவிட்டு மேம் கண்டிப்பாக இது வேணும்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடந்துடும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு படத்துக்கு வந்து பேசிக்காக ஒரு டைரக்டர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா டைரக்டரை விட கதை ரொம்ப முக்கியம். அந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுவரைக்கும் தன்னோட கெரியரில் யார் டைரக்டர் என்ன பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாமல் இந்த கதை நல்லாயிருக்கும், இந்த டைரக்டரை வந்து நம்பி பல நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வந்து இது வரைக்கும் இன்னைக்கு பாக்யராஜ், ஆண்டனி பாக்யராஜ் உட்பட வந்து வாய்ப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்க ரவி சாருக்கு வந்து பெரிய நன்றி. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து கேளுங்க சார்னு சொல்லி கேட்கும் போது என்ன நம்பி வந்து இந்த படத்தில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஆண்டனி பாக்யராஜ் கூப்பிட்டு கதை கேட்டு அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல ப்ரொடியூசர் வேணும். ஸோ அதை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர்னா இவங்ககிட்ட வந்து நான் உரிமை எடுத்து ஃபேமிலியாக வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய்ட்டு மேம் இந்த கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா உடனே அனுப்பி வைன்னு சொல்லி கேட்டு எப்போ வருஷம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கதை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து நீ அனுப்புகிற கதை எல்லாத்தையும் ஓகே பண்ணி படம் பண்ணுற ஒரே டைரக்டர் வந்து
சுஜாதா மேம் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன எந்த அளவுக்கு நம்புகிறாங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்கள விட அதிகமாக நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி 2 பேருக்கும். அண்ட் ஆண்டனி பாக்யராஜ் ஒரு பற்றி சொல்லணுன்னா, பொதுவாக ஒரு சின்ன என்னோட காலேஜ் ஜூனியர் தான் இவரெல்லாம் சொல்கிறது ரொம்ப அதிகம். நான் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதும் போது என் கூட வந்து அசிஸ்டண்ட் ரைட்டராக வந்து எழுதுவாங்க. ஸோ அப்படி வந்து தெரிஞ்சு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்கெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது தான். ரொம்ப நாள் கனவு வந்து நிறைய பெரிய படங்களுக்கு ரைட்டர் அவர். ரொம்ப நாளாக வந்து அவரை வந்து டைரக்டர் ஆக்கணும்னு வந்து ஒரு ஆசை. அது வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. என் பேரை கெடுக்காமல் இப்போ வரைக்கும் நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் வந்து சரியாக பயன்படுத்தி ஒரு வாய்ப்பு தான் எல்லா இயக்குநர்களுக்கும். அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்து இந்த டீம் இது பண்ணி நான் ஒரு அண்ணன் கூட பார்க்காம இந்த அடி அடிக்கிறானே அப்படின்ற மாதிரி சரியாக செஞ்சுருக்காரு இந்த படத்தில். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ரொம்ப சில டைரக்டர்ஸ் தான் வந்து அதிகமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் அந்த கிரேட் வந்து இவர் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக இந்த டீமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும் போது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து இது ஃப்ரெண்ட்ஸுன்றது மாரி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு தான் சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ் வெரி குட் ஃப்ரெண்ட். அனுப்பமா, யோகி பாபு அண்ணன் அவங்க வந்து சொல்ல தேவையில்ல. அவர் வந்து எடுத்த உடனே கால் பண்ணி என்ன கவுண்டருக்கு இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் கேட்பாரு. சமுத்திரகனி அண்ணன் அவர் இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவில் வந்து முக்கியமான நடிகர். அதுக்கப்புறம் அழகம்பெருமாள் சார் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட படம் எது பண்ணாலுமே வந்து அவரோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் வில்லத்தனத்தில் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவார், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அப்புறம் அஜய் சார், என் ஃப்ரெண்ட் சாந்தினி, அப்புறம் வீரம்ல குழந்தையா நடித்த அந்த குட்டி பொண்ணு யுவினா, அவங்க வந்து இதில் பொண்ணை நடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னோட டார்லிங் ஜி பிரகாஷ் என்னோட கெரியரோட பிகினிங்லேருந்து வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. என்னோட பிரதர் செல்வா, ஏன்னா ஜார்ஜ் வந்து எனக்கு வந்து இன்னொரு பிரதர் மாதிரி, அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்ட செல்வா இஸ் ஆல்சோ லைக் அ ஃபேமிலி. திலீப் என்னோட உயர் நண்பன். ஸோ கதிர் சார் எங்கள் சித்தப்பா மாதிரி ஒரு சக்தி ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாம்சிஎஸ் வந்து இந்த படத்தோட பின்னணி இசை பண்ணியிருக்காரு. இஸ் ஆல்சோ லைக் அதர் ஃப்ரெண்ட். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து புவன் செல்வான்னு 2 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஐ ஷுட் தேங்க் தம். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய வேர்ஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணோம். அதாவது இந்த படம் பொதுவாக ஒரு படம் வந்து ஒருத்தருக்காக வேலை செய்வோம். இந்த படம் வந்து ஒரு மூணு டைமென்ஷனுக்காக வேலை செய்யணும். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து உன்னை நம்பி தான் பண்ணியிருக்கேன், நல்லா வந்துடும் இல்லைன்னா அங்கே ஒரு பயம் வரும். ஓகே, இதுக்கு ஒரு வேர்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரணும். அப்புறமா வந்து டைரக்டர் வருவார். எல்லாத்தையும் வந்து அதாவது சண்டை போடலாம் வந்து பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து அதையும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஸோ அவருக்காக ஒரு வெர்ஷன் பண்ணோம். அப்புறம் கடைசியாக ரவி சார், அவரும் நம்பி தான் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஏதாவது தப்பாச்சுன்னா எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாரு. அதையும் வந்து கொஞ்சம் சமாளிக்கணும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு இந்த படம் நிறைய மெனக்கெடல் இருந்துச்சு. அதையும் மீறி அது ஒர்த். இன்னைக்கு படமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம தலையிட்டு ஒரு படம் வந்து வந்திருக்கு. இது வந்து எந்த ரிசல்ட்னாலும் நம்மளை தான் சாரும் அப்படின்னும் போது எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபில்ம். ஏன்னா இது வந்து ஆண்டனி பாக்யராஜோட படமாவோ ஹெச்எம்எம் படமாவோ இல்லை ரவி சார் படமாவோ பார்க்கல. தே ஆர் லைக் மை ஃபேமிலி. இது ஏன் படமாக பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொமோ டீம், என்னோட எடிட்டர்ஸ் டீம் நியூட்டன், ஸ்ரீஹரி, சுஜன், வென்சன், இவங்களுக்காகவே தேங்க்ஸ்.
அண்ட் எல்லா அசிஸ்டண்ட் ஜூனியர்ஸ் டீம்ஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து லாஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் வந்து அனுஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் ஒமர் ஆரம்பத்துலேருந்தே வந்து இஸ் பீங் அ வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம். அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நவ் சுதர்ஷன் இஸ் தேர் அண்ட் ஹி இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப். ப்ரொமோஷன்ஸில் வந்து ஜாக்கி இஸ் டூயிங் அண்ட் அவர் வந்து ஒரு பெரிய பலம் இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் டேட் வரைக்கும் வர்றதுக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கார். அண்ட் சதீஷ் சார் பிஆர்ஓ கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களெல்லாம் மீறி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை நல்ல விதமாக ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. படத்தை நல்ல விதமாக எடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். அதை கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் நல்ல விதமாக கொண்டு போய் சேருங்க. நிறைகளோ குறைகளோ கண்டிப்பாக நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம். அதனால் இந்த படங்கள் ஓடும் போது அண்ட் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இந்தியன் சினிமாவில் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. பேன் இண்டியா அது இதுன்னு சொல்கிறாங்க. நாம் வந்து நம்மளையும் பெருசாக பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான சப்போர்ட் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா கிட்டேருந்து இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறோம். எந்த ஒரு நிறை குறையாக இருந்தாலும் நமக்குள்ளே சொல்லிக்கிட்டா அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்த படத்தில் வந்து நல்லாவே பண்ணலாம். ஆனால் இந்த படத்தை பெரிய படமாக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இந்த வெற்றி விழா இருக்கும்போது இன்னும் நிறையா பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். அவங்க நான் ஏன் உட்கார சொன்னதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. நம்ம மண்டையை உடைச்சி வர்ற வழியில் ஸ்பீச்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் போய் யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கிற பிள்ளை யார் சார் கொஞ்சம் கேட்டதா சொல்லுங்கள் சார் மானுங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிற ஒருத்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. அதுதான் சும்மா பிள்ளைங்க. எல்லாருக்கும் வணக்கம். சைரன் 108 என்னுடைய பண்பு சகோதரன் ரவியோட நான் 3வது படம் சேர்ந்து நடிக்கிறேன். அது எனக்கு ஒரு மிக பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சக நடிகர்கள், மிக முக்கியமாக கனியோட, நானும் கனியும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே மாதிரியான பயணம் வாழ்க்கையில். கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசப்படும். தம்பியோடு திரும்ப நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம். நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு நல்ல அருமையான ஒரு வைப் வந்து இந்த படம் கொடுத்தது. கீர்த்தி ஆகட்டும், அனுபமா, மற்ற நடிகர்கள் எல்லாரும், அஜய் எல்லாருமே நல்லா இருந்தது படத்தில். ஆண்டனி பாக்யராஜ் வந்து ஒரு ரைட்டராகவே எனக்கு முன்னாடி நல்லா தெரியும். நிறைய படங்களை அவர் நான் சந்திச்சிருக்கேன். மிக திறமையான இயக்குனர். ஒரு ஆக்டர்கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறதுல ரொம்ப அழகாக பண்ணுவார். ஒரு கால்ஷீட் தேவை, நாளைக்கு டப்பிங் வரணுன்னாக்கா அண்ணான்னு கூப்பிடுறது ஒரு டியூன் இருக்கும். அந்த வேலை முடிஞ்சிருச்சுனாக்கா அதே அண்ணா வேற ஒரு டியூனில் இருக்கும். அது அந்த ரெண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஆள். ஸோ ஆண்டனி பாக்யராஜோட முதல் படம், வாழ்த்துக்கிற தம்பி, ரொம்ப நல்லா வரணும். அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் செல்வாலாம் வந்து மாநகரம்லாம் பார்த்து ரொம்ப ரசித்த படங்கள். ஜீவிதி அந்த கண்ணம்மா பாட்டு ஆகட்டும், அதுக்கு முந்தின நாள் நான் கேட்ட ஹீரோ இந்த டியூட் சாங் ஆகட்டும், ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது ரெண்டுமே. எனக்கு தெரிஞ்ச கண்ணம்மா பாட்டு வந்து அந்த கண்ணான கண்ணே தட் கைண்ட் ஆஃப் அந்த ரீச்சுக்கு வந்து மக்களுக்கு சேரும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி ரவியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து அவர் வந்து ஒரு என் குமரனும் ஒரு தனி ஒருவனும் பிளெண்ட் ஆகிற படம் தான் அவருக்கான கரெக்டான படம் நான் எப்போவே நினைப்பேன். அது இந்த படத்தில் இருக்குங்கிறது என்னுடைய ரொம்ப உறுதியான ஒரு கணிப்பு. மற்றபடி எனக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். மற்ற தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருக்கும் நன்றி. வழக்கம் போல் ஊடக நண்பர்கள் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அங்கேயே கொஞ்சம் கண்ணாசினாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஆடியோ ரிலீஸ் நல்லபடியாக செய்வோம். வழக்கமாக உங்களுடைய உறுதுணையும் அன்பும் நட்பும் எல்லாம் தாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை. எல்லாருமே ஒரு டீமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. அதனால இன்றைக்கி
இந்த படம் வந்து ஒரு ரிலீஸ் தேதியை நோக்கி போகுதுன்னு நினைக்கும் போது, நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எல்லா நல்ல படங்களும் இன்றைக்கி உங்களுடைய ஒத்துழைப்பை பார்க்குறோம். முதல் ஒரு நாளில் நீங்கள் சொல்லிடுறீங்க, அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. அதனால நல்ல படங்கள் இன்றைக்கி நிறைய நாள் ஓடுது, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. ஸோ அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. சைரனும் நல்ல படம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் நான் இதை வந்து பேச ஆரம்பிக்கிறேன். என்ன தான் கடைசியில் பேச கூப்பிட்டாலும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாகணும், வேறு வழி கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும். முதல்ல இந்த படம் ஆரம்பித்தது வந்து இந்த மேடையில் தான் பேச முடியும். நான் எடிட்டர் ரூபன் அவர்கிட்ட இருந்து தான். ரூபன் வந்து அடங்கமறு படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஹோம் மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வச்சார் டைரக்டர் கார்த்திகை. அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சைரன் டைரக்டர் ஆண்டனி பாக்யராஜ் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருந்தார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, வந்து மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கையில், எனக்கு மட்டும்தான் அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு அன்போ ஒரு க்ளோஸ்னஸோ இல்லைன்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரூபன். அதுக்கு முதல்ல 2 வெற்றி படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகலை, பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சைரனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரூபன் வந்து எப்போவுமே ஒரு ஃபேமிலியாக கூட இருந்து சில நல்லது கெட்டது பேசிப்பார். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, அவர் வந்து டைரக்டருக்கும் ரொம்ப க்ளோஸ். அதனால எது அவருக்கு சொல்லணும், எது சொல்லக்கூடாது, எது பேப்பர்லேயே கட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே அவர் வந்து ஒரு கைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஆரம்பித்து வச்சார் சைரனை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு ஓகே. ஸோ அம்மான்னு தான் சொல்லணும் அவங்கள. அவங்க பொண்ணுக்கும் எனக்கு 2.5 வயசு தான் வித்தியாசம். ஸோ எனக்கும் அம்மா மாதிரி தான் அவங்க, சுஜாதா அம்மா. அவங்க வந்து இந்த படத்தை வந்து விடவே இல்லை, கதையை கேட்டுட்டு. நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்கக்கிட்ட. இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறாங்க, இந்த கதை கொஞ்சம் நான் வேணால் எடுத்துகிட்டு போட்டுருமாங்க. ஆக்சுவலாக சொத்து கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அவங்க, கதையை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த கதை வந்து ஒரு டீமாக அவங்க எல்லாருக்கூடையும் பழகிட்டாங்க, அது ஒரு படமாக அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க. முதல் நம்பிக்கை வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் வரணும். ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் தாண்டி இந்த படத்தை நான் ஆடியன்ஸ் கிட்டே போய் ஒழுங்காக கொண்டு போய் சேர்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். அந்த நம்பிக்கை அவங்கக்கிட்டேருந்து ஆரம்பிச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவங்க நிச்சயமாக அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு. இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து இதுக்கு மேலே ஒரு சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது. அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடும், ப்ரொடக்ஷனில் போட்ட சாப்பாடும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் அடுத்த மியூசிக் டைரக்டர்னு யார் இந்த படத்துக்கு, ஏன்னா எமோஷன் ரொம்ப ப்ளே ஆகிருக்கு சைரன். அதனால் எமோஷனை வந்து அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக தான் போகணும் அப்படின்னு நினச்சோம். நீங்கள் நிமிர்ந்த நெல் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ எங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எல்லோ ஜிவி இதுவும் கனி அண்ணன்து. ஸோ ஜிவி வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து அந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிருப்பார். அந்த ஒரு ஹீரோவுடைய எமோஷனை, ஒரு டைரக்டருடைய டயலாகை அந்த பின்னணி இசையில் பார்க்கும்போது உண்மையாகவே சிலிர்க்க வைக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஜிவி தான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அவர்கிட்ட போய் சொன்னோம். அவர் உடனே நிச்சயமாக நான் பண்ணுறேன்னு. அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அண்ட் அவர் ஆல்சோ
அவர் ஒரு கதாநாயகன், அதனால் அவருக்கு வந்து இன்னும் ஊடுருவி வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகிருக்கு. எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார், இந்த சீன் நல்லா இருந்துச்சு, நான் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு நாள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்கும் போது. அது ஆட்டோமேட்டிக்காக அவர் இன்வால்வ் ஆகிடுவார். அது உண்மையாகவே நமக்கு இந்தியாவில் ஒரு மிக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிவி அவர்கள். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட எப்போ ஒர்க் பண்ணாலும். எனக்கு கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது. நான் கூட டைரக்டர் நானும் டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம ஏன் அறியாமல் வந்தது தான் இந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும்னு. நம்ம நார்த்லேருந்து வில்லனை கூட்டு வந்துருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் கீர்த்தி வந்து மைண்டில் வச்சு அவர் வந்து ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் ஃபீமேல் ஓரியன்ட் தான் வேணும் அப்படின்னு. ஏன்னா அது கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான முழு அர்த்தமும் புரியும். அது ஏன் அப்படி ஆரம்பிச்சது, எதனால் வந்து சண்டே ஆச்சு, எதனால் எங்கே வந்து முடிஞ்சதுன்னு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு வரும். ஒரு அழகான ஒரு ஒரு உணர்வு அது. இந்த படமே அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வச்சு தான் நகரும் ஒவ்வொரு சீனுமே. ஸோ அந்த வகையில் வந்து கீர்த்தி மகாநடின்ற ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அது ஒரு படம் போகிறோம் அவங்களுக்கு லைஃப்பில், அந்த ஒரு கெரியரில் அந்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நல்ல படம் பார்த்தோன்ற சந்தோஷம் நமக்கு எப்போ ஏற்படும். ஸோ கீர்த்தி வந்து இந்த கேரக்டர் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் புதுசாக சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி, ஆக்டிங் புதுசாக கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி டைரக்டர்கிட்ட வந்து இது கரெக்டாக, நான் இப்படி நிற்கலாமா, இந்த கேப் வந்து இப்படி இங்கே வைக்கலாமா, இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொன்றா கேட்டு 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 அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர்ஸ் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது வந்து உண்மையாகுது. இல்லைன்னா சாதாரண உழைப்புனாலலாம் அப்படி ஆகாது. பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கர் கீர்த்தி. ரொம்ப ஹாப்பி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் இந்த கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கனியண்ணன் இன்னொரு ஸ்ட்ராங் கேரக்டர் ஒரு தேவைப்பட்டது எங்களுக்கு. அந்த கேரக்டர் வந்து நாங்கள் யோசிக்கும் போதே இந்த மாதிரி பண்ணாதவங்க, இந்த மாதிரி பேசாதவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா அவர் நிறைய சமுதாய கருத்தை வந்து அவருடைய வார்த்தைகளால் நமக்கு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். படங்கள்லேயும் சரி, நேரில் பார்க்கும் போதும் சரி. ஆனால் அவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லுவார், டேய் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறவன் நான் வந்து பேச வைக்கிறியப்பா அப்படின்னு கேட்டார். ஆனால் இது அப்படி பண்ணுங்க நான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். ஸோ அவர் சரிப்பா நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணதில்லை, நீயும் நானும் ஒன்றா ஆக்ட் பண்ணதில்லை, நான் ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்கேன் அது வேறு, அதனால நான் பண்ணுறேன், ஓகே ரவி சொல்கிறேன், நான் ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் எங்கள் டீம் கூட வந்து ஐக்கியமாகி அப்படியே ஆரம்பித்தது தான். அவர் நானும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம். அப்போ அவர் நானும் டைரக்டர், புது டைரக்டர் வேறு இல்லையா, அப்படியே பார்த்துப்போம் ரெண்டு பேரும். ஒன்றும் பேசிக்க கூட மாட்டோம், நல்லா பண்ணுறாரா இது எதுவும் கேட்டுக்க மாட்டேன். அவர் இப்படி தலையாட்டுவார், நான் இப்படி தலையாட்டுவேன், நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள். அது நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்த ஸ்கூல் அதை விட பெரிய ஒரு ஸ்கூல். ஸோ அவருடைய நாலேஜ், டைரக்ஷனுடைய நாலேஜ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்தில். அண்ட் அதே மாதிரி இன்னொரு டைரக்டர் அழகபெருமா சார், நானும் அவரும் வந்து சேர்ந்தது வந்து அடங்கமறு படத்தில் வந்து சேர்ந்தோம். அப்பத்துலேருந்து அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. தொடர்ந்து நிறைய படங்கள் ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகணும்னு தான் நான் எப்போவுமே ஆசைப்பட்றேன். ஏன்னா அவருடைய படம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான். எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல்கள் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், சார் இந்த மாதிரி இன்னொன்று பண்ணணும் சார் நீங்கள் அப்படின்னு எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் வந்து இன்றைக்கி பயங்கரமான ஒரு பிஸி நடிகராக இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும் சார், உங்கள் கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன் அண்ட் அகேன் சார். அண்ட் செல்வா கேமராமேன், அவர் வந்து எதாவது சொல்லுவாங்க, கனியண்ணா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் அந்த ட்வின்ஸ் மாதிரி தான், டைரக்டரும் கேமராமேன் செல்வாவும்.
எங்கள் ப்ரோ அப்படின்வாங்க. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு சிங்கை பார்க்கவே முடியாது. ஸோ நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், நம்ம எதுவும் போய் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இந்த சிங்கை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க 2 பேரும் இன் சிங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சைரன் படத்துக்கு. அண்ட் அவங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இதுதான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். ஒரு டைரக்டருக்கும் ஒரு டெக்னீஷியனுக்கும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. செல்வாவுடைய மாநகரமும் விரும்பணும் அவ்வளோ நல்ல படங்கள், அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி, அவருடைய ஒர்க் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ அவர் இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டு பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும், அது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆண்டனி பாக்யராஜ். எல்லாரும் நல்லா, நீங்கள் எல்லா மீடியாலேருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல முடியும். இன்னும் நிறைய மேடைகளில், இன்னும் சிறந்த மேடைகளில் அவரை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. அது மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். இப்போவே வந்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து இன்னும் அவர் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் தான் நான் ஆசைப்பட்றேன். அவர் சொன்ன மாதிரி நான் புது டைரக்டர் கூட பண்ணுறேன், புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அது ஹிட் ஆகுது, அவங்களுக்கு நல்ல பேர் வருது. அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு கருவியாக தான் இருக்கேன். நான் வந்து ஒரு கார் மாதிரி தான். அவங்க தான் அதை வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறது, அது வந்து அவங்க எடுத்து செல்வது அவங்க தான், என்னை வந்து கூட்டி செல்வது அவங்க தான். ஸோ அவ்வளோதான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேனே தவிர அவங்களுடைய பர்டிகுலர்லி ஆண்டனி அவருடைய உழைப்பு, திறமை, நம்பிக்கை, அவருடைய டேலண்ட் இல்லாமல் இந்த சக்ஸஸ் கிடையாது. அவருடைய முழு உழைப்பால் இன்றைக்கி வந்திருக்காரு. அவர் சொந்த காலில் நின்று வந்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். நிச்சயமாக இன்னும் நல்ல படங்கள், இன்னும் நிறைய பெரிய படங்கள், நல்ல ஹீரோஸ் கூட, நல்ல டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு அவங்க எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. எங்கள் ஆர்ட் டைரக்டர் கதிர் அவர்கள், அவர் வந்து ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான். அவர் இந்த படம் வந்து வெறும் ஒரே எண்ணம் தான், இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். இப்போ என்னை பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஏன்னா கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன். அது 2 கெட்டப்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். முதல் தடவை கிரே ஹேர் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள். ட்ரெய்லர் நீங்கள் எல்லோரும் விரும்புனீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு 2 டைம் லைனுக்கான ஒரு டிஃப்ரென்ஸை காமிச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் கதையில். 15 years பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை, அப்புறம் ப்ரெசண்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படி. ஸோ அது வந்து தேவைப்பட்டது கதைக்கு, அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு புது அனுபவம். இந்த அனுபவத்தை நான் ரசித்து பண்ணியிருக்கேன். நீங்களும் ரசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். படம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். February 16 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஃபேமிலி ஃபிலிம் தான். எமோஷன்ஸ் அடங்கியிருக்கிற படம் தான் இது. நான் நடுவில் நிறைய கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் படம் வெட்டு குத்துன்னு போயிட்டேன், திருப்பி வந்துட்டேன். ஸோ இந்த படம் நிச்சயமாக குடும்பங்களுக்கான படம் தான். இதில் ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்குது. ஒரு ஃபாதருக்கும் டாட்டருக்குமான ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்குது. அதுதான் இந்த படம், அதுதான் அந்த கரு. இது நான் ரொம்ப ரசித்து பண்ணேன். அதனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இந்த படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். யோகி பாபு வந்து நானும் அவரும் வந்து இவங்கள மாதிரி தான், ட்வின்ஸ் மாதிரி தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போ இருந்தாலும் ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா தான் சேர் போட்டு உட்காந்துப்போம், ஒரே ஃபேன் தான் வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நானும் அவரும் எல்லாரையும் இப்படி தள்ளி விட்டுருவோம். நாங்கள் 2 பேர் பேசணும் தள்ளுங்கன்னு. ஸோ அந்தளவுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். கோமாளியில் வந்து அவர் இல்லாத சீன்ஸே இல்லை எனக்கு. அவர் கூடயே தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த கதை அப்படி, அதுக்கு அவர் தேவை அப்படின்றதுனால. அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர், அவர் நல்ல எண்ணம் கொண்டவர்,
இந்த படத்தில் பர்டிகுலராக அவருக்கு வந்து கோமாளி படம் மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ட்ராவல் இருக்குது. நாங்கள் எங்கள் 2 பேருடைய ட்ராவல் இருக்குது. அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு, ஆர்கானிக்காக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் டைரக்டர். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு திருப்பி கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுபமா அவங்களும் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நன்றி. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்களுக்கு நன்றி. மேடம் சொன்ன மாதிரி 17 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ரெடியாக தான் இருக்கேன். இந்த ஆண்டு அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன திரையில் இருக்கும்போதே என்னை நிறைய என்கரேஜ் பண்ணி நீ வருவ, நீ நல்லா பெருசாக அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயமா எனக்கு சொல்லிட்டு இருந்தவங்க. ரொம்ப சந்தோஷம் தான். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் என் தம்பி ரவி, தம்பியோட நடிக்கணும்னா ஒரு படம் இல்லை 100 படம் நடிக்கணும். அதாவது ரெண்டையுமா அதாவது சினிமாவில் எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி தான். ஆடணுமா ஆடுவார், பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார், எல்லாமே. அதாவது தம்பியை வச்சு என்ன வேணாலும் நம்ம கன்சீவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தம்பி. அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கான இடம், பெரிய இடம் ஒன்று காத்துட்ருக்கு. தம்பி வாழ்த்துக்கள். ஏன்னா அவரோடு நான் பணிபுரிஞ்சிருக்கேன். நிமிர்ந்து நெல் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அதில் அவர் போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவருடைய உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார், பெரிய இடத்துக்கு வருவார். நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் ட்வின்ஸ் 2 பேரும், எங்கள் டைரக்டரும் கேமராமேனும் அப்படியே ரெட்டை பிறவிகள் மாதிரியே இருப்பாங்க. இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம், அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம். என்ன வேணுமோ அதை வாங்குற வரைக்கும் சிரிச்சுட்டே வாங்கிடுவாங்க. நல்ல திறமையான இயக்குனர். அடுத்தடுத்த படிகள் ரொம்ப பெரிய வெற்றி படிகளாக இருக்கும். இந்த படமே மிகப்பெரிய வெற்றி பெறும். தம்பி வாழ்த்துக்கள். செல்வா, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி ரூபன் எப்போ சந்தித்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பார் என் கூட. இப்போ கூட அண்ணா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், நல்ல படைப்பு ஒன்று கொடுக்கணும், அந்த ஜானரை யாருமே யோசிக்கவே மாட்டேன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருந்தார். ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார். அநேகமாக இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குனராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். தம்பி வாழ்த்துக்கள். தம்பி ஜிவி, அவருடைய இசையில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நிமிர்ந்தனுக்கே அவர் தான் இசையமைப்பாளர். ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவரோடு பயணப்படுவது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் எங்கள் அண்ணன் எது சொன்னாலும் நாங்கள் ஒரு 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 5-6 நாள் சேர்ந்து உட்கார்ந்தோம்னாலே ஒரு கதை பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு பயணம். ரொம்ப சந்தோஷம் அண்ணன், உங்களோட பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சைரன் 108. ஏன்னா ஒரு படம் பண்ணுவதற்காக ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அந்த 108 அலுவலகத்துக்கு போயிருந்தேன். நண்பர் பிரபு அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த அலுவலகத்துடைய இயக்குனராக இருந்தார். அங்கே போயிருக்கும்போது அந்த அலுவலகம் நல்ல இதை விட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம், ஒரு பெரிய ஜோன். அதில் வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம். இந்த பக்கம் மரணித்தவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து அவங்க வந்து சைக்காலஜி படித்தவங்க. அவங்க எப்படின்னா இந்த தற்கொலை பண்ணிக்க போகிறேன், இது பண்ணிக்க போகிறேன், என் குடும்பத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை, இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஒரு டீம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது. எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான், ஆனால் நம்ம வண்டியில் ஏறிட்டான், அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். என் முன்னாடியே என் ட்ரீம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி என் மூமெண்ட் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணோன்னா
ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து போகிறது தான் கரெக்டு. ரூபன் சார், ரூபன் அண்ணன் வந்து அவர் சொன்ன மாதிரி தான், அவருக்கு நான் காலேஜ் ஜூனியர். ஸோ ரூபன் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஏதாவது ஸ்கிரிப்ட்னாலும் அண்ணன்ட்ட தான் பேசுவேன், வைப்பேன், எல்லாமே நாங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது ஒரு நாள் எடிட்டிங்கில் கவுண்டர்ஸ் ஏதாவது தேவைன்னா அண்ணன் கேட்பார், ஏதாவது ஓடிஎஸில் ஏதாவது கவுண்டர் போடல ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னாரு. அந்த மாதிரி சொல்ல போய் தான் எழுதுறானே நல்லான்னு ஒரு நாள் கேட்டார், நீ எழுதுவியா அப்படின்னு கேட்டார். எழுதுவேன் அப்படின்னா அப்புறம் எங்கள் டேரக்டர் சாம் ஆண்டனும் அவன் எழுதுவான் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் கூப்பிட்டாரு. அடுத்து ஒரு ஒன் ஆர் 2 monthஸில் பார்த்தா அவர் ஒரு டேரக்டர்கிட்ட சொல்லி விட்டார், அன்னிலேருந்து ரைட்டர். இரும்பு திரை அப்படி தான் நான் போனேன். ஸோ அவர் நான் சும்மா ஒரு வேலையை அவர்கிட்ட நான் வேலையை நார்மலாக பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு அடுத்து ரைட்டராக என்னை ப்ரொமோட் பண்ணி விட்டார். ஸோ ரைட்டராக போகும்போது அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்கள் அமைஞ்சுது. ஸோ அது ரைட்டிங்லேயே போயிட்டு இருக்கும்போது நான் டைரக்ஷனுக்கான வேலையும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ப்ராப்பராக எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியல கதையை. ஸோ அதே மாதிரி ரூபன் சார் ஆஃபீஸில் திரும்ப ஒரு டிஸ்கஷன், ஏதோ ஒரு கதையை பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக கேட்டார், இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னாரு. அதான் நான் அந்த படம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கதை சொல்கிறதுக்கு அப்படின்னா. அப்படியா, ஓகே, ரவி சார் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டார். ரொம்ப கேஷுவலாக நடந்துச்சு. ஏன்னா இந்த கெட்டப்பில் வந்து நான் ரவி சாரை ஃபஸ்ட் டைம் அப்போது நானே யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா இப்படி இருக்கவரை எப்படி நான் அந்த ஏஜில் யோசிக்க முடியும்? ஸோ நான் இப்படி தான் ரவி சாரை எப்போவுமே நான் படத்தில் பார்த்துருக்கேன், நான் நேரில் பார்த்ததுமே. பட் அந்த கெட்டப்புக்கு ரவி சாரை நான் நினச்சதே இல்லை. ரூபனா ரொம்ப கேஷுவலாக கேட்டார், ரவி சார் எப்படி இருப்பார் அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப புதுசாக இருக்குண்ணா அப்படின்னா. உடனே இமீடியட்டாக ப்ரொடியூசர் மேமுக்கு கால் பண்ணி சொன்னார். அவ்வளோதான், அடுத்த மீட்டிங் மேம் வந்து கொடுத்தாங்க. அங்கேலேருந்து இந்த டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணனா இது அதெல்லாம் தாண்டி ரூபன்னான்னு ஒருத்தரை எனக்கு தெரியும். அது மட்டுமே என்ன பல வருஷம் சினிமாவில் தக்க வச்சிருச்சு. லைக் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது ரைட்டராக ஆக்குனுச்சு. ரைட்டர்லேருந்து டேரக்டராக கொண்டு போகிறதுக்கு வந்து ரூபன்னான்னு ஒருத்தர் என்னை ரொம்ப பிலீவ் பண்ணார். அவர் கொண்டு போய் சுஜாதா மேம்கிட்ட விட்டார். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஏற்கனவே சுஜாதா மேம்கிட்ட 2-3 டேரக்டர்ஸ் விட்டுருக்காரு. ஆல்ரெடி இங்கே படம் பண்ண கார்த்தி சார், நம்ம அடங்குமர் கார்த்தி, அவருமே ரூபண்ணா ரெக்கமெண்ட் பண்ணி தான் போனாங்க. ஸோ ரூபண்ணா ரெக்கமெண்டேஷன்னாலே அங்கே போய் கதை சொதப்பிடக்கூடாதுன்னு என் மைண்டில் வேறு ஒன்று இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி போனவர் இம்ப்ரெஸ் பண்ணி கதை பண்ணி அது ஹிட் ஆகிருக்கு, பெரிய ஹிட்டு. ஸோ ரூபண்ணா அனுப்பும் போதே அப்படி தான் அனுப்புனார். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரொடியூசர் ஷேர் பண்ண மாதிரி ப்ரொடியூசருக்கு வேறு கதை சொன்னேன், ஹீரோவுக்கு வேறு கதை சொன்னேன். ப்ரொடியூசருக்கு சொன்ன கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்க ஒரு சின்ன ஹிண்ட்டு மட்டும் கொடுத்தாங்க, இந்த ஜானர் மேபி ஹீரோ வேணான்ட்டாருன்னா அந்த மீட்டிங் அங்கேயே ஃபினிஷ் ஆகிடுனாங்க. ஸோ அதனால் வேறு கதை பண்ணலான்னு சைரன் தான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு போய் அப்ரோச் பண்ணேன். நான் கொஞ்சம் ரைட்டராக சில ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரவி சார்ட்ட எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்கும். அவர்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா இல்லையான்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு. ஏன்னா நம்மலாம் பேசும்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸாவது அது நமக்கு ஏதோ சப்கான்ஷியஸாக ஒரு மைண்டில் ஃபோன் எடுத்து பார்த்துருவோம். ஆனால் அந்த மனுஷன் வந்து 2.5 மணி நேரம் கதை சொல்லுவோம், அப்படியே உட்காந்துருப்பார். அது நமக்கு ரொம்ப என்ன இப்படி கதை கேட்குறாரு, இப்போ நம்ம நல்லா கதை சொல்லி அவ்வளோ செகண்ட் ஹாஃப்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவளோட டெடிக்கேஷன் வந்து எனக்கு ஃப்ரம் த பிகினிங் அந்த நரேஷன் டேலேருந்தே தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் நரேஷன் ஒரு டைம் போனோம், கதை சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் எந்த டவுட்டுமே கேட்டுக்கல. ஒரு டெபியூட் டைரக்டரை சாரோட கேட்டகரியில் இருக்க அந்த ஸ்டார் ஹீரோஸ் பிலீவ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ரவி சார் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணார்னா 75 days ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணிட்டோம். ஒரு நாள் கூட ஒரு ஷாட்டு கூட அவர் எடுத்ததை காட்டுப்பான்னு கேட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு டே வந்தபோது நடித்தார், 75th day நடிக்கும் போது அப்படி தான் நடித்தார். என்ன எடுத்தீங்க, என்ன சீன் பண்ணீங்க, அது எப்படி வந்திருக்கு, அந்த ஷாட் எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி எந்த கொஸ்டினுமே கேட்டதில்லை. அது ஒரு டெபியூட் டைரக்டராக அவர் நம்ம மேலே வச்சுருக்க அவ்வளோ பெரிய அந்த ட்ரஸ்ட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றது எனக்கு போக போக தான் தெரிஞ்சுது. நான் நினச்சேன் சரி ஃபஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சோன்னா கூப்பிட்டு கேட்பார் போல், என்னப்பா பண்ணியிருக்கேன்னு. கேட்கல. சரி செகண்ட் ஷெடியூல் போகிறோம், கெட்டப் சேஞ்சு, ஃபஸ்ட்டாவது எங் கெட்டப்பு, அடுத்து இந்த கெட்டப் போகிறோம், மிடில் ஏஜ், அப்போவாது கேட்பார் பார்த்தோம், அப்போவும் கேட்கல. ஸோ இந்த நம்பிக்கையை வச்சதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க ரவி சார். என்ன மாதிரியே நிறைய டெபியூட் டைரக்டர்ஸ் சார் சைட்லேருந்து சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ பெரிய விஷயம். எப்போவுமே ஒரு புது டைரக்டர், டெபியூட் டைரக்டர் ஒரு பெரிய ஹீரோக்கு படம் பண்ணால் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மற்ற பெரிய ஹீரோஸ் திரும்ப வரப்போகிற புது டைரக்டர்ஸை பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காரணத்துக்காவது சைரன் ப்ராப்பராக போய் பிளேஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அழகு பெருமாள் சார் அண்ணனை வந்து எனக்கு படம் ரைட்டராக ஒர்க் பண்ண போயிலேருந்து தெரியும். நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணி அழகு பெருமாள் சாரை நடிக்க கூப்பிட்டேன். சார் நாளைக்கு ஷூட் இது மாதிரி சொன்னேன், சார் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், சூப்பராக தம்பி சொல்கிறான் அப்படின்னாரு. ஒரு ரோல் இருக்குது, பண்ணிடுவோம்டா, என்னடா பண்ணிடுவோம்டா அப்படின்னாரு. இல்லை ஷூட்டிங் நாளைக்கா? ஆமாம் ஷூட்டிங் நாளைக்கு. அப்புறம் கெட்டப் வேணும், மீஸ் இவ்வளோ இருக்கணும், முடி இவ்வளோ ஒயிட்டாக இருக்கணும். ஸோ இவ்வளவும் சொன்னேன். ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் நடக்கணும், நீங்கள் வந்தால் தான் நடக்கும், எனக்கு ஆர்டிஸ்ட் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த நாள் ஷூட்டிங் வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி எனக்கு அவர் டைரக்டராக என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் இல்லை, அவர் ஒரு டைரக்டராக இருந்தனால அவர் சொன்னார், டேய் உனக்கு ஃபஸ்ட்டு படம்டா,
என்னடா ஷூட்டிங் ஆரம்பிச்சு 3ஆம் நாள் நான் வரலன்னு ஷூட்டிங் நிற்கிறதா, நான் வரேன்டா உனக்கு அப்படின்னு கிளம்பி வந்தார். ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் கனி அண்ணன், நான் வந்து கனி அண்ணன் முன்னாடிலாம் எனக்கு தெரியாது. எல்லாருமே கனி அண்ணனை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல, நல்லவர், அதே மாதிரி தான் அவர் ரியாலிட்டிலேயே அப்படி தான் இருக்காரு. எனக்கு கனி அண்ணனை பற்றி அந்த ஒப்பீனியன் மட்டும் தான் இருக்குது. ஒரு காலில் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், கதை சொல்லினேன். அப்போது சார் ஹைதராபாத்தில் இருந்தார். அப்போ சாரோட படமும் ஷூட்டிங்கான ப்ராசஸில் இருந்தது. ஸோ கனியனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் கதையை சொன்னேன். கதையை சொல்லி முடித்தோன்னே கனியன் ஒன்றே ஒன்று சொன்னார், டே தம்பி இந்த படம் கிட்டுறா. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கதைக்கு இந்த கதையை தாங்குகிற ஒரு ஹீரோ கிடைச்சா போதுடா, நீ ரவியை பிடிச்சிட்ட, அவ்வளோதான், இந்த கதையை அதுக்கு மேலே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது அப்போ எனக்கு புரியல சார், ஷூட்டிங் போகும்போது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த கதையை அவர் எவ்வளோ கேரி ஃபார்வர்ட் பண்ணாருன்னு கனியன் எனக்கு சொன்னது அப்போ புரிஞ்சுது. ஏன்னா கனியனை வந்து ரவி சாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஆப்வியஸாக தெரியும். அங்கே கொடுத்த கனியனோட என்கரேஜ்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் இருக்கும். ஒன் மோர்லாம் வந்து நம்ம கேட்கலாம் தேவையில்ல, நம்ம ப்ளேபேக் 2வது டைம் பார்த்தாலே அவர் ஒன் மோருக்கு போயிடுவார். அவர் ஓகேடா போடா, இப்போ என்னடா வரணும், நடந்து வரண்டா போடா அப்படின்னு. அந்த டைமிங் ஒரு சின்னதாக ஒரு 1 மினிட் கூட ஒரு டேரக்டருக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அவர் ஒரு டேரக்டராக இருந்தே நடிக்கிற ஸ்பாட்டில் நிற்பார். ஓகே, ஐயோ இவனுக்கு 1 மினிட் வேஸ்ட் ஆகிருமே, போடா நீ போடா போடா டேக் போகலாம்டா அப்படின்னு. ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் ஜிவி அண்ணன், அவர் சொன்ன மாதிரி தான், நான் ஃபஸ்ட் டைம் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கப்பலேருந்து ஜிவி அண்ணன் தெரியும். நான் மியூசிக் டேரக்டராக நான் மீட் பண்ணி பேசின ஒரே ஆள் ஜிவி அண்ணன் தான். ஸோ கடைசி வரைக்கும் எனக்கு ஜிவி அண்ணன் தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸே ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவரோட மெலடிஸ்லாம். ஸோ அவர்கிட்ட நான் ரைட்டராக இருக்கும் போதுமே சரி போய் பேசுவேன், ஷேர் பண்ணுவேன், இந்த மாதிரி படம் போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அப்போலாம் ஒன்றே ஒன்று தான் கேட்பார் ஜிவி அண்ணன், டேய் படம் பண்ணுறா அதுக்கு தாண்டா வந்த அப்படின்னாரு. நீ பாட்டுக்கு இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பியாடா, வயசு போயிருட்டா, திடீர்னு திரும்பி பார்த்தா வயசு இருக்காதுடான்னு. ஸோ அதெல்லாம் யாருமே அக்கறையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஈவன் அவர் படத்துக்கு கூட ரைட்டராக சொல்லி விடுவார். சொல்லி விட்டுட்டு சொல்லுவார், இதோட போதும் டைரக்ட் பண்ணுற வழிப்பார். இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே ரைட்டராக இருந்தால் நம்ம படத்துக்கு அவன் எழுதுவான்ல அப்படின்னு நினைக்காம, நீ என்ன வேலைக்கு வந்த, டைரக்டராக வந்த, அதுக்கு இதை ரூட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு ஜீவன் எப்பவுமே சொல்லுவார். ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்கு சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் ஜீவனை வந்து இதுக்கு ஒரு 20 பாட்டாவது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாட்டுக்கு 4 டியூன் வாங்குவோம், ஒரு 4 பாட்டுக்கு 20 டியூன் வாங்கினாலும் எப்போவுமே அந்த டியூன் கொடுத்தாலுமே அதுக்கு அதை 100 டைம்ஸ் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. ஸோ ஏதோ ஒரு டியூனை கொடுத்தாலாம் கொடுக்க மாட்டார், அவர் அதை 100 டைம்ஸ் தான் கொடுப்பாரு. நமக்கும் நம்ம மைண்ட் செட்டுக்கும் நம்மளோட விஷுவலுக்கும் தான் அது மேபி இல்லை, எனக்கு இதை விட வேறு ஒன்று வேணும் வேறு வேணும்னு கேட்போம். அதை அவருக்கு கன்வே பண்ணுறது தான் எனக்கு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இது எப்படி ஜீவனை கன்வே பண்ணுறது, ஏன்னா அவர் பிடிச்சிருவாரு, ஆனால் அவர் பிடிக்கிற மாதிரி நான் கரெக்டாக போய் இதை அரைவ் பண்ணுமேனே ட்ரை பண்ணுவோம். ஸோ எவ்வளோ டைம் டியூன் கேட்டாலும் இந்த சிரிச்சா மாதிரியே டியூனை கொடுத்து ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா அதே மாதிரி லிரிக்ஸ் செஷனுமே சரி, முடிச்சோன்னா அந்த லிரிக்ஸை நல்லா பார்ப்பார், கேட்பார் என்கிட்ட, இல்லைடா இது ரொம்ப ஹார்டாக இல்லை இந்த வார்த்தை, ஒரு அப்பா பொண்ணு பாட்டு ரொம்ப சாஃப்டாக வேணும், இந்த இடத்துல சாஃப்டான வேர்ட்ஸ் கேட்கலாமே அப்படின்வார். ஸோ அந்த லிரிக்லேயுமே, ஏன்னா அவர் நடிச்சிட்ருக்காரு, மியூசிக் பண்ணுறாரு, இவ்வளோ பிஸிலையும் லிரிக்கை பற்றி நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணால் கூட எடுத்து பேசுவார். இது வேணாம், சரணத்தில் சாஃப்டான வேர்டு யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பாரு இந்த மாதிரி மூடில் விற்கலாம் அப்படின்வார். ஸோ அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ப்ரொடியூசர் இல்லை கடைசியாக வர இவர் வேறு இருக்காரு, செல்வா ப்ரோ. செல்வா ப்ரோ வந்து என்கிட்ட இன்ட்ரோ பண்ணும்போது நாங்கள் 2 பேருமே அப்படி தான் இன்ட்ரோ ஆனோம். இவர் வந்து மீட் பண்ண போகிறதா முடிவு பண்ணிட்டேன். விருமன் கேமராமேன், அதுக்கப்புறம் அவர் வந்து மாநகரம் பண்ணியிருக்காரு, ஜிப்சி பண்ணியிருக்காரு, அவரோட எல்லா கலர் வேறு வேறு ஷேடில் ஒரு ஃபிலிம் பண்ண ஒரு கேமராமேன். எனக்கு அவரை சுத்தமாக தெரியாது. நான் ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி நாளைக்கு நான் செல்வான ஒரு டிஓபி மீட் பண்ண போகிறேன். அவருக்கு அவர் ஃப்ரெண்டாக இருக்கார். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, இருந்தாலும் பேசவே மாட்டாங்க, அவன் சூப்பரான டெக்னீஷியன், ஆனால் பேசவே மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார் அப்படின்றாரு. அதே பர்சனுக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு, நான் ஆண்டனி பாக்கியராஜை மீட் பண்ண போகிறேன், நாளைக்கு போகிறேன். அவர் பேசிக்கிட்டே இருப்பாங்கடா அவன். அப்புறம் இந்த மாதிரி அவர் பேசவே மாட்டார், நான் பேசுவேன். இப்படி 2 பேரும் மீட் பண்ணோம். ஸோ நான் கதை சொல்லும் போது தெரியல, கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன். ஏன்னா இவரோட படம் எனக்கு வேறு வேறு கலர் டோன், வேறு வேறு ஸ்கேல், வேறு வேறு ஹீரோஸ் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். நம்ம படம் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன கமர்ஷியலாக இருந்தாலும் அதில் ஒரு லைவ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்குதோ, நமக்கு தெரிஞ்சவங்க நடக்குதோ அப்படின்ற ஃபீலை இந்த படம் ஒரு செகண்ட்லேயும் ஒரு ஃப்ரேம்லேயும் கொடுக்கும். அதுக்கு வந்து 50% கதைனா 50% செல்வாவோட ஒர்க் தான். ஸோ செல்வா ப்ரோ வந்து அந்தளவுக்கு இந்த படத்தை க்ளோஸ் டு லைவாக வச்சுருந்தாரு. தேங்க்யூ ப்ரோ அதுக்கப்புறம் இதில் ஆர்ட் டைரக்டர் சார் இன்றைக்கி வரல, கதிர் சார். ரூபண்ணாக்கு சித்தப்பானா எனக்கு பெரியப்பா. எங்கள் பெரியப்பா வந்து இன்றைக்கி வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அவர் சக்தி ப்ரோ, இவங்க 2 பேருமே இந்த படத்துக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர், அவர் பேர் எனக்கு ஏடியா இருக்கப்பலேருந்து பழக்கம். ஸோ இந்த மாதிரி படம் பண்ணுற மாஸ்டர் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். உடனே லைன் கேட்டார், ஓகேடா பண்ணலாம்டா அப்படின்னு வந்தார்.
நானே சில ஸ்டண்ட்டெல்லாம் வந்து இல்லை மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை மாஸ்டர் ஹீரோ இப்படி வரலாம் அப்படின்னு சொன்னால் கூட டேய் இல்லைடா ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்ம இப்படி போகலாண்டா, இல்லைடா இவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி போகலாண்டான்னு அந்த கதைக்குள்ளே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார் திலீப் மாஸ்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அவர் ஏதோ பண்ணணும்னு நினைக்காம இந்த கதைக்குள்ளே அப்படின்னு தான் யோசிப்பார். ஸோ அதுக்கடுத்து எங்கள் ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா அவங்க சொன்ன மாதிரி தான் சொல்லிக்கிட்டே போகலாம். என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி எனக்கு இப்போ என்னென்னா அந்த கதை அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த கதைக்கு அப்புறம் அவங்க இந்த கதையை கூட கேட்கல. அவங்க ரவி சார் கேட்டாலும் ஓகே நாங்கள் உடனே கோத்ரூ பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டைமுமே ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் பிளான் பண்ணப்போ ஒரு பட்ஜெட்டில் இருக்கோம், படம் அரைவாகும் போது வேறு ஒரு பட்ஜெட்டில் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கிளாஷஸ் வரும் அது இதுன்னு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் ஃபீல் பண்ணதில்லை. எப்போவுமே நான் காம்ப்ரமைஸ் ஆனால் கூட இப்போ நம்ம டெபியூட் டைரக்டராக இருக்கோம், ஐயோ இப்போ இது கேட்டால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய செட்டப்பா இது எப்படி நம்ம இப்போ கேட்குறது, இது நடக்காதோ அப்படின்னு நானே ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி நான் வந்து கேமராமேன்ட்ட பேசி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி அதை சின்னதாக குறைச்சிக்கலான்னு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தால் கூட கரெக்டாக மேம் கேட்டுருவாங்க, இல்லையா ஆண்டனி நீங்கள் அன்றைக்கி சொல்லும் போது அவ்வளோ சொன்னீங்களே எதுக்குப்பா எதுக்கு இதை கட் பண்ணுற, அப்போ அந்த கிராண்டியரே வராது அப்படின்வாங்க. ஸோ இப்படி எல்லா ப்ரொடியூசரும் இப்படி அமைஞ்சிருவாங்களான்னு தெரியல. ஸோ நான் காம்ப்ரமைஸ்க்கு போனால் கூட அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, நிறைய இடத்துல அவங்க அதை விட்டதே இல்லை. ஸோ தேங்க்யூ மேம். இந்த படம் பெரிய படமாக வந்ததுக்கு நீங்கள் தான் மேஜர் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்களை இவ்வளோ தூரம் எங்கள் டீமை நம்பினதுக்கு என்னை நம்பினதுக்கு. அதுக்கப்புறம் இந்த டீமில் ஒர்க் பண்ணுற பிஆர்ஓ சதீஷ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஷாம் பிரதர், அதுக்கப்புறம் இபி உமர் பிரதர். ஸோ அவரெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் கதை கேட்டோடனே ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லிட்டாரு, ஆன்டி ஐ சா த ஃபில்ம் ஆன்டி. ஸோ அந்த மாதிரி நல்ல இபி. ஸோ ஒருத்தர் இந்த படத்தில் வேலை செஞ்சவங்கலாம் இது ஒரு வேலை இதுக்கு ஒரு சம்பளம் வருது அப்படி செய்யலை, இந்த படம் நல்லா வரணும், அது நம்ம அவங்களோட பார்ட்டை வந்து ரொம்ப க்ரியேட்டிவ் பார்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இபி பார்ட்டையும் க்ரியேட்டிவ் பார்ட்டாக வைக்கிறது, ப்ரொடியூசர் பார்ட்டையும் அவங்க க்ரியேட்டிவ் பார்ட்டாக வைக்கிறது. ஸோ எல்லாரோட பார்ட்டுமே க்ரியேட்டிவ் பார்ட்டாக இருந்தனால இந்த படம் நல்லா வந்திருக்கு. அடுத்து கீர்த்தி மேம், அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கதை கேட்டு ஒரு 3 டேஸ்க்கு அந்த காப் ஸ்டோரிக்குள்ளே வர்றதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு ஹீரோ காம்பினேஷன் இல்லாமல் என்னை 7 டேஸ் ஷூட்டிங் பண்ணது நீங்கள் தான் அப்படின்னாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி யோசிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு 3 டேஸில் அவங்க பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இந்த கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் மட்டும் தான் கேட்பாங்க. மேபி ஏதோ ஷெடியூல் பிரேக்கில் வேறு ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க சொல்கிறது ஒன்று தான், பாக்கி நான் அந்த படத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், திரும்ப எனக்கு நந்தினியை மைண்ட் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் நந்தினியோட கேரக்டரைசேஷன் சொல்லி தான் அவங்களை மைண்ட் செட் கொண்டு வருவோம். ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அவங்க ஆன் தி வேலை இருக்காங்க, வந்துடுவாங்க. அதுக்கடுத்து அனுப்பமா மேம். ஸோ அவங்களுமே இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல். தமிழில் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ரொம்ப அழகான கரெக்டான ஒரு படமாக இருக்கும். அவங்க ரோலுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவங்களோட ஆக்டிங்காக இந்த படத்தில் அவங்க ஆக்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்பெஷலான ஒரு ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்டையர் டீமாக துளசி மேம் சாரோட அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, யுவினா டாக்டர் கேரக்டர் பண்ணவங்க, சாந்தினி, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. நிறையா ப்ரெஸ் கேட்டாங்க, என்னை லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டாங்க, ஃபஸ்ட்டு படம் எப்படி இவ்வளோ பெரிய டெக்னீஷியன், எப்படி இவ்வளோ பெரிய டீம், எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கே தெரியல. நான் என்னை நம்பினதை விட என்னை இவங்க எல்லாம் இவ்வளோ நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. மேபி அதனால இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். நான் எழுதின நிறைய படங்கள் ரொம்ப கரெக்டாக ப்ளேஸ் ஆனதுக்கு மேஜர் ரீசன் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் இந்த படத்தை சேர்த்துருக்கீங்க. இது ரொம்ப சரியான படம். ஸோ நீங்கள் நம்பி போய் இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு மட்டும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ரூபன் நான் சொன்ன மாதிரி தான், நிறைய குறைகள் இருந்தால் நமக்குள்ளே பேசிக்கலாம். அந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம், நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கரெக்ஷன் பண்ண வேணாம். ஸோ நான் ப்ராப்பராக எல்லா தப்பையும் சரி பண்ணிக்கலாம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சுஜாதா மேம்க்கும் ரவி சாருக்கும் நன்றி. அவங்களோட ஹோம் ப்ரொடக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு ஆண்டனி வந்து டார்லிங் படத்துலேயும் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக எல்லா டாப் ஃபிலிம்ஸ், விஸ்வாசம், நிறைய படங்களில் வந்து டைலாக்ஸ் எழுதி அவரும் சவரியும் 2 பேருமே வந்து தொடர்ந்து பிஸியாக இருந்தாங்க. அண்ட் அப்புறம் டிரெக்டராக மாறுறாரு. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்டனி. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், கமர்ஷியல் ஃபிலிம், ஆக்ஷன் அண்ட் ஹீரோக்கு நல்ல ஸ்கோப் அவருக்கு ஆக்டிங்க்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரவி சார். அந்த ஒரு மெச்சூர்டு ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் ஒரு வாட்டியும் கால் பண்ணி. இஸ் டன் வெரி நைஸ் ஜாப். ஃபிலிமாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பேசிக்காகவே ரைட்டிங் வந்து ஆண்டனிக்கு வந்து ஒரு கிஃப்டட் ரைட்டர். அவனுக்கு பேசிக்காகவே ஒரு என்கேஜிங்காக எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக
திஸ் ஃபிலிம் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம், ஒரு ஹிட் ஃபிலிமாக மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் த ஹோல் டீம், ரூபன், செல்வகுமார், அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சார், கனி சார், இந்த ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அழகாக தொடங்குச்சு வித் கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன். 2 படமே நல்லா போச்சு. ஸோ 3வது படமாக சைரன் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. அது அப்படியே அந்த ஃப்ளோவில் தொடரும்னு நான் நம்புகிறேன். பியூட்டிஃபுல் சாங்ஸ், ஒரு மெலடிஸ். இப்போ என்னுடைய சில நல்ல மெலடி சாங்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கும். சில படங்களில் பண்ணியிருப்பேன், மத்ராசப்பட்டினம் மாதிரி. அந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பேஸில், ஒரு மெலடி ஸ்பேஸில் ஃபிலிமுடைய பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில். ஸோ நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். 2 சாங் ரிலீஸ் ஆகிருக்குது, நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ. படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஃபிலிமாக ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.